மட்டன் டேஸ்ட்டில் ஸ்பைசி சோயா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சோயாவை 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போது ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 2 கல்பாசி சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இப்போ வறுத்த மசாலாஸை இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இதில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறேன். இந்தளவுக்கு ட்ரை ஆனதும் இப்போ இதில் இடித்து வச்சுருக்க மசாலாஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூணிங்கன்னா சூப்பர் அண்ட் ஸ்பைசியான சோயா ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.